கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சலமாமுகில் பல்கண போர்களத்து சரமாரி பொழிந்தெங்கும் பூசலிட்டு நலிவான் உறக் கேடகம் கொப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்த மலை இலைவை குரம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலைவாய் சின வேங்கைகள் நின்று உறங்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. சலமாமுகில் நிறைய ஜலத்தை கொண்டு பொழியும்படியான பெரிய முகில் மேகங்கள் கணம் கணமாக வருது. அது எப்படி இருக்கு அப்படின்னால், போர்க்களத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு, பெரிய பெரிய யுத்தத்துல சிறந்த போர் வீரர்களான அர்ஜுனாதிகள் மழை பொழியும் பொழுது அல்லது சக்கரவர்த்தி திருமகன் போர் செய்யும் பொழுது எப்படி சரமாரியாக எடுக்கிறது 1, தொடுத்தது 10, விழறது 100, சாகிறது 1000 அப்படின்னு தொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அது சரமாரியாக அப்படிங்கிறோம். அது மாறி பொழியும் பொழுது சரம் போல இருக்கு. சரம் பொழியும் பொழுது மாறின்னு சொல்றவர்கள். மாறினா மழை, மழை தூற்றலை எண்ணினாலும் எண்ணலாம். மகாவீரர்கள் போடுகின்ற இந்த அம்புகளை எண்ண முடியாது, அப்படி விழறது அந்த மழைகள் அப்படின்னு சொல்றது போல தேவேந்திரன் ஒரு யுத்தம் பண்றான் கண்ணனோட. இந்த மேகங்களை மிரட்டி அதுல இருந்து ஒரு பெரிய மாறி கொட்டும்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அஸ்திரங்களை போல அப்படி பூசலிட்டு பெரிய யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தத்துல எதிர் வீரனாக இருக்கக்கூடியவன் இதுல கத்தியோ மற்ற ஆயுதங்களோ ஈட்டி வேல் முதலியவைகள் கீழே விழும்பொழுது தன் மேல விழாமல் இருக்கிறதுக்கு கையில ஒரு கேடகம் கோத்தன் இருப்பான். அதுக்கு கேடயம்னு பேர். இந்த கேடயத்தினாலே அந்த அஸ்திரங்கள் தன் மேல விழும்பொழுது அதை தடுத்து கீழே விழும்படி செய்வனே, அந்த கேடயம்தான் கோவர்தனம்ங்கிறார். கண்ணன் பூட்டிருக்கிற இந்த கோவர்தனம் கேடயம் போலும், இந்திரன் பொழிகின்ற மழை தூற்றலே அஸ்திர சஸ்திரங்கள் போலும் அது தன் மேல விழாதபடி அந்த கேடயம் போல கோவர்தன மலைய கையில கோத்து கொண்டு நிற்கக்கூடிய கண்ணன் ஒரு போர் வீரனை போல இருக்கிறான் என்றார். இலைவை குரம்பை தவமா முனிவர், இலைகளாலேயே வேயப்பட்ட குரம்பை குடிசை பர்ணசாலையை உடையவர்களான தவ மா முனிவர்கள், தபத்தினால உயர்ந்த முனிவர்கள் அங்கு இருக்கிறார்கள். முனிவர்கள் சந்நிதியில அஹிம்சைதானே இருக்கும், ஹிம்சை இருக்காது. ஹிம்சை செய்யக்கூடிய குரூர ஜந்துக்கள் கூட அஹிம்சையில இருக்கும். இது முனிவர்களுடைய தவ வலிமை. அதனால ஹிம்சை செய்யக்கூடிய பிராணிகள், அதுவும் முனிவர்களிடத்துல வந்து ஹிம்சை பண்ணுமா? ஹிம்சை பண்ணினா அவர்கள் காட்டுல போய் நிஷ்டையில உட்காந்துருக்க முடியுமா? அவர்களுடைய அஹிம்சையாலே அவர்களுடைய சன்னிவேசமே அஹிம்சையாயிடும். எத்தனை நைசர்க துர்வீராகா என்று ஸ்ரீ பாகவதம் சொல்றது. கண்ணனுடைய சர்வ பிரேமையாலே அவன் எதிரில் இருக்கக்கூடிய எல்லாம் பிரேமமயமாக ஆயிடுத்து என்று வர்ணிக்கிறது பாகவதம். யானையும் சிங்கமும் சேர்ந்து விளையாடுறது, புலியும் பசுவும் சேர்ந்து விளையாடுறது, பாம்பும் கீரியும் சேர்ந்து விளையாடுறது கண்ணன் எதிரில். அத்தகைய கோவர்தனத்தை வர்ணிக்கும் பொழுது அங்கு ஒரு ஹிம்சை உண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஹிம்சிக்கிற ஜந்து தான். அது ஹிம்சை மறந்து நிற்கிறது. அதனால அது என்ன செய்யறதுன்னா, கொலை வாய் சீன வேங்கைகள், வாயாலேயே கொலை பண்ணும். அது புலி மேல பாய்ந்து வாயால் தானே கடிக்கும். அத்தகைய கோபம் பார்த்ததுமே வரும். அதுக்கு வேற பிராணிகளை அப்படி பார்த்துட்டு தானா அந்த புலிக்கு கோபம் வரும். அதனால சினமுடையதான வேங்கைகள் அது என்ன பண்ணும், இந்த இலையினாலே வேயப்பட்ட குரம்பைகளுடைய தவ முனிவர்களுடைய ஆசிரமத்துல வந்து வீட்டு பூனை மாதிரி படுத்துன்னு இருக்குமா, பேசாம படுத்துன்னு இருக்குமா. படுத்துன்னு இருக்கிறதோடு மட்டிலும் இல்லை. ஆனார் சொரிய, அந்த ரிஷிகள் என்ன பண்ணுவார்கள், அது அந்த ரிஷிகளுடைய மடியில தலைய வச்சன் படுத்துக்க,
அந்த புலிகளுக்கெல்லாம் சொரிஞ்சுட்டே இருப்பாளா அந்த ரிஷிகள், சொரிஞ்சு கொடுப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அஹிம்சை நிலைச்சிருக்கு. பிரேம எல்லாம் நாம் கடிச்சிருமோன்னு நினைச்சுண்டு பாம்பு அடிக்கிறோம், பாம்பு நம்மள அடிச்சிருவாளோன்னு நினைச்சுண்டு அது கடிக்கிறது. அப்ப என்னன்னா பரஸ்பரம் இருக்கிற விரோதம் தான் வளர்ந்துட்டு இருக்கே தவிர நாம் பரஸ்பரம் பிரேமையை காட்ட ஆரம்பிச்சுட்டோமானால் அந்த விரோதமே போயிடும். அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான தர்மம். அது உலகத்துல யாருக்கு வரும்? அது யாருக்கு வரும்? அந்த பரஸ்பரம் பிரேமையை காண்பிச்சுட்டா நம் எதிரில விரோதமே இருக்காது அப்படின்னா அது கண்ணனுடைய சன்னிதானம், போராத்துக்கு முனிவர்களுடைய ஆசிரமம். அந்த பிரேமை இருக்கிறதுனால அது கண்ணயர, அதுக்கு அது தூங்க, அதுக்கு சொரிஞ்சின்று இருக்கிறார்களா ரிஷிகள். அப்படி ஒரு அஹிம்சை உடையதான கோவர்தன மலை. அத்ரிசானுஷு உபரதான்ய சமஸ்த சத்துவம் என்று ஸ்ரீ பாகவதம் சொல்றது. சமஸ்த சத்துவம் எல்லா துஷ்ட பிராணிகளும் கோவர்தன மலையில போய் சாதுவாக உறங்குகிறது அப்படின்னு பாகவதம் சொல்றது. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.